இந்தியாவில் தான் இருக்கு. 20 லட்சம் பேர்களின் கடன் கொடுத்தா அந்த 20 லட்சத்துக்கும் வீட்டை கொடு, என்ன ஒரு சொத்தை கொடு, அப்படியே இருந்த வங்கிகள் வாங்கிக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் மாற்றி முதலமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான திட்டத்தை உங்களுக்காக விரைவில் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பரிசை மாணவர்களுக்கு அறிவிக்க இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அதை அறிவிப்பார்கள். இன்னும் ஒரு தினங்களிலே அந்த அறிவிப்பு உங்களுக்கு வரும். மிகப்பெரிய குட் நியூஸ். தளவாட ஆயுதங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் இருக்கிறது, ஒட்டுமொத்த தளவாடங்களும் ஒரு இடத்தில் இருக்கிறது. அதை அழித்து விட்டாலே பிரிட்டிஷர்களை நாம் அழித்து விடலாம் என்று சொல்லுகிறார். அதை அழிப்பது எப்படி? அவர்களுடைய அந்த வெடிமருந்து கிடங்கை நெருங்குவது எப்படி? அப்பொழுதுதான் நான் தயார், அந்த வெடிமருந்து கிடங்கை நான் மனித பாமாக உள்ளே சென்று நான் அதை உடைத்து நொறுக்குகிறேன் என்று சொன்ன வீர பெண்மணி குயிலி ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் என்பதை அனுமதிக்கிறது. குயிலி ஒரு சாதாரண பெண் அல்ல, குயிலி ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண். ஆனால் அந்த குயிலிக்கு ஏற்பட்டிருக்கிற வேட்கை, அந்த குயிலிக்கு ஏற்பட்டிருக்கிற தியாக உணர்வு, அந்த குயிலிக்கு ஏற்பட்டிருக்கிற வேட்கை உணர்வு, அந்த குயிலிக்கு ஏற்பட்டிருக்கிற தேசப்பற்று, அந்த குயிலிக்கு ஏற்பட்டிருக்கிற தேச ஒற்றுமை மீது இருக்கிற நன்மதிப்பு தான் சொல்லுகிறது நான் போகிறேன். அந்த வெடிமருந்து கிடங்கை நான் மனித வெடிகுண்டாக பயன்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். வேலுநாச்சியார் சொல்லுகிறார், சரி, காரணம் தன் கணவரை படுகொலை செய்தது. தன் கணவரை படுகொலை செய்தால் சங்க காலத்தில் நிறைய தெரியுமா உடன்கட்டை ஏறுவார்கள், அப்படித்தானே? சங்க காலத்தில் கணவர் இருந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம தமிழர்கள் மரபுப்படி பூவை எடுக்கணும், கொட்டை எடுக்கணும், வலையில உடைக்கணும், இந்த கருமாந்திரமெல்லாம் வந்து இந்த நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த காலத்திலே அந்த தலைவி, அந்த பெண் வீர மங்கை வேலு நாச்சியார் அவர்கள் மிகப்பெரிய திட்டம் தீட்டுகிறார். அந்த திட்டத்தின் அடிப்படையிலே தான் குயிலி அவர்கள் வெடிமருந்து கிரங்குக்குள்ளே போகிறான். அந்த சூசைட் பாம் வெடிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த வெடி மருந்து கிடங்கும் எரிந்து நாசமாகிறது. உடனே வீரமங்கை வேலு நாச்சியார் போர் தொடுக்கிறார். பிரிட்டிஷ் படை கீழே விழுகிறது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தலைமறைவை வாழ்க்கை நடத்திய ஐதர் அலி கர்நாடகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சேனைகள் படைகளின் உதவியோடு பிரிட்டிஷர்ஸை வீழ்த்தினார் என்கிற ஒரு வரலாற்று சின்னம், ஒரு வரலாற்று கதை நம் முன்னால் வருகிறது. எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு முதலமைச்சர் எந்த அளவுக்கு யோசிக்கிறார் என்பதற்கு சொல்லுகிறேன். சிங்கப்பெண் என்பது வீரமங்கை வேலு நாச்சியாரினுடைய நினைவாக, வேலு நாச்சியாரை போற்றுதலின் உறவாகத்தான் பெண்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும், பெண்கள் சிங்கமாக நிற்க வேண்டும். காட்டுக்குள் சிங்கம் தனியாகத்தான் உதவும். ஆனால் சிங்கத்தை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது, அதுதான் பெண்கள். சிங்கத்தை தொட்டு பார்க்க முடியாது, அதுதான் பெண்கள். பெண்கள் என்பவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள். The power in the wisdom. உலகத்திலே இல்லாத பவர் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொண்டார்களே, இந்த சமூகம் சுமூகமாக இருக்கும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் அது மனித சமூகம் உணர்வதல்ல. ஆணுக்கு அதிகமான சக்தியும் பெண்ணுக்கு ஏதோ குறைவான சக்தியும், ஆணை விட பெண்ணை விட ஆண் அதிகம் என்கிற உணர்வும் இருக்கிற காரணத்தினால்தான் ஆதிக்க சமுதாயம் இருக்கிறது. அந்த ஆதிக்க சமுதாயத்தை அறவே வேறெடுக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் சமம் என்கிற பொழுதுதான் இந்திய பொருளாதாரமே உயர்ந்து நிற்கிறது. இந்திய பொருளாதாரமே உயர்ந்து நிற்கிறது. உலக நாடு இந்தியாவை எப்பொழுது திரும்பி பார்க்கிறது தெரியுமா? என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்திய நாட்டை உலக நாடுகள் எப்பொழுது திரும்பி பார்க்கிறது தெரியுமா? 1991 பேராசிரியர் முகமது யூனஸ் வங்க தேசத்தில் இருக்கிற ஒரு பேராசிரியர் தன்னால் ஆரம்பிக்கப்பட்ட கிராமியன் வங்கி என்கிற ஒரு திட்டத்தை தொடங்கினார். அந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புறத்து மக்களுக்கு சிறு வணிக கடன்களை கொடுக்க ஆரம்பித்தார்.
பெண்கள் கடனை பெற்றார்கள், கடனை திருப்பி செலுத்தினார்கள். ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்களுக்கும் கடன் கொடுங்க, பெண்களுக்கும் கடன் கொடுங்க. கடனை திருப்பி ஒழுங்கா கட்டுறவங்க யார் தெரியுமா? பெண்கள் தான் ஒழுங்கா கடனை கட்டுவாங்க. அது ஒரு ஃபேக்டர் இருக்கு. அதான் போய் டீட்டெயில்ஸ் அது ஒரு சர்ச்சை ஆகிடாதீங்க பத்திரிக்காரங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, பெண்கள் பெர்ஃபெக்ஷன். பேராசிரியர் முகமது யூனஸ் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கிராமின் வங்கி தான் இன்று இந்தியாவிலே கிராமப்புற பொருளாதார மேம்பாட்டுக்கான சுழல் நிதி என்பதை பேராசிரியர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் காலத்திலே உருவாக்கப்பட்டது. என்னைக்கு இந்தியாவிலே சுழல் நிதி குழுக்கள் உருவாக்கப்பட்டதோ அன்னைக்கே இந்தியா மேன்மை பெற்ற நாடாக வளர்ந்தது. அதற்கு என்ன காரணம் என்றால், பெண்கள் சம்பாதிக்கிறார்கள், தானே சம்பாதிக்கிறார்கள், தன் சொந்த காலிலே நிற்கிறார்கள், வருமானத்தை ஈட்டுகிறார்கள், கணவரை யோசிப்பதில்லை, பெற்றோர்களை நிந்திப்பதில்லை, உறவினர்களை எதிர்பார்ப்பதில்லை, தன் சொந்த காலில் தானே நின்று தான் ஒரு சக்தியாக உணர்ந்து நிற்கிற காரணத்தினாலே பெண்கள் இன்று இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆளுமைகளாக உயர்ந்திருக்கிறார்கள். அந்த ஆளுமைகளை உருவாக்குகிற அரசன் தான் VL எத்திராஜ் என்று சொல்லுகிற நேரம் தான் இது. ஒரு அரசன், ஒரு பேரரசன் தனக்கு எதுவும் வேண்டாம். தனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். ஐயாவை என்ன பண்ணிருக்காங்க, எல்லாரும் அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஐயாவை கூப்பிட்டுருக்காங்க, நீங்க அரசியலுக்கு வாங்க. தெளிவா சொல்லு, வெரி கிளியர். அரசியல் பக்கமே நான் வரவே மாட்டேன்னு அன்னைக்கே கிளியரா சொல்லிட்டாங்க. ஒரு கால அரசியலுக்கு அவர் வந்திருந்தால் இந்த புகழ், இந்த உயர்வு, இந்த பெரிய ஆல மரம் போன்ற விருட்சமான இந்த எத்திராஜ் போன்ற நிறுவனங்கள் உருவாகி இருக்கிறார். லட்சக்கணக்கான மாணவர்கள் என்று செல்லுகிறார்கள். வெளிநாடுகளில் படிக்கிற மாணவர்கள், பெரிய பெரிய புகழ் வாய்ந்த நிறுவனங்களில் உயர் அதிகாரியாக இருக்கிற நிறுவனங்கள், எல்லா நிறுவனத்திலும் இன்று பெண்கள் சாதிக்கிறார்கள். இந்த நிறுவனங்கள் எல்லாம் பெண்கள் சாதிக்க காரணமாக இருக்கிற எத்திராஜ் கல்லூரியை நான் மனமாற புகழ் வாய்ந்து நான் பாராட்டுகிறேன். இன்னொரு செய்தி, ஒரு போன மாசம் நான் பிளைட்ல டிராவல் பண்ணேன் சார். பிளைட்ல டிராவல் பண்ண, அந்த பிளைட்ல 2 பேரும் விமன் பைலட். விமன் பைலட் 2 பேருமே பிளைட் லேண்ட் ஆக போகும் சொல்லிட்டாங்க. லேண்ட் ஆக போகுது, சென்னை லேண்ட் ஆக போகுது. பிளைட் லேண்ட் ஆக போகுது, ரன்வேல இறங்கும் பிளைட். அந்த பிளைட் அப்படி ரன் இறங்கும் போது அந்த அந்த இறக்கைகள் இப்படி 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 ஆட ஆரம்பிச்சு. அப்போ முடிவு பண்ணியாச்சு, ரைட் பிளைட்ல இருக்கு. எப்பயுமே என் வழக்கம் என்னன்னா, பிளைட்ல ஏறினவனே ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருவோம், எனக்கு எச்சரிக்கையா இருக்கட்டும் பாருங்க. ஒரு பையன், அதுவும் கொரோனா காலத்துல போட்டு விட்டு தான் பிளைட்ல ஏறுறது ஒரு முடிவுக்கு. சோ அந்த ஃபேதர்ஸ், அந்த இறகுகள் இப்படி ஆடின உடனே அந்த விமானி எடுத்த முடிவில் தான் கிட்டத்தட்ட 180 பேர் உயிர் காப்பாற்று. அந்த விமானி வேற யாருக்கும் இல்லை, விமன் பைலட் என்கிற பெருமை எங்களுக்கு எல்லாம் இருந்தது. அந்த பிளைட் அப்படி இறங்குச்சு. இது இந்த ஆடின உடனே அந்த பிளைட் எகைன் இட் வில் பி டேக் ஆஃப். ஆச்சரியமானது அந்த பைலட். அந்த பெண் பைலட் மட்டும் எங்களை காப்பாத்தலன்னா நாங்கெல்லாம் உயிரோட இருந்திருக்கோம். இந்திரா காந்தியால் இந்த கல்லூரி பல முறை வந்திருக்கிறதா தகவல் எங்களுக்கு கிடைக்கிறது. பெரிய புகழ் வாய்ந்த தலைவர்கள், இந்திரா காந்தி, பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிற ஒரு புகழ் வாய்ந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தில் எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். அதே நிறுவனத்தில், இந்த புகழ் வாய்ந்த கல்வி நிறுவனத்தில் நானும் கலந்து கொண்டுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பிற்குரிய மாணவர்களே, மாணவ செல்வங்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறார், மாணவர் கல்வி கடன். மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குகிற திட்டத்தை நேற்று பத்திரிகையாளர்கள் மத்தியிலே நான் பேசியிருக்கிறேன். கடந்த ஆண்டு 1,02,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டு 1,50,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். குறிப்பாக 3,000 கோடி டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். 3,000 கோடி மாணவர்களுக்கு கல்வி கடன்
தேசிய வங்கிகள் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடந்த காலங்களில் 4.5 லட்சம் வரை பிணையில்லாத கடன், 4.5 லட்சத்துக்கு மேல 7 லட்சம் வரை பெற்றோர்கள் கையெழுத்து போட்டா கடன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஆனா இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பரிசை மாணவர்களுக்கு அறிவிக்க இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அதை அறிவிப்பார்கள். இன்னும் ஓரிரு தினங்களிலே அந்த அறிவிப்பு உங்களுக்கு வரும். மிகப்பெரிய குட் நியூஸ். அது மிகப்பெரிய பம்பர் நியூஸ். அது ஒரு போனஸ் இருக்கு. அது இவ்வளவு நாளா 4 லட்சத்துல கடன் வாங்கின மாணவர்கள், இவ்வளவு நாளா 7.5 லட்சம் வரையில கடன் வாங்கின மாணவர்கள் பிணை இல்லாமல், சொத்து கொடுக்காமலே, ப்ராப்பர்ட்டி கொடுக்காமலே, லேண்ட கொடுக்காமலே, வீட்டை கொடுக்காமலே 7.5 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கினாங்க. ஆனா ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க, அப்ராடு போறவங்க, எம்பிபிஎஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கலாம். 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுத்தா அந்த 20 லட்சத்துக்கு உங்க வீட்டை கொடு, என்ன ஒரு சொத்தை கொடு, அப்படி என்று இந்த வங்கிகள் வாங்கிக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் மாற்றி முதலமைச்சர் அவர்கள் ஒரு விரிவான திட்டத்தை உங்களுக்காக விரைவில் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். செய்தி இந்த நேரத்திலே தெரிவித்து எனக்கு மிஸ்டர் முரளிதரன் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இன்னைக்கு நேரத்தில் நான் கிட்டத்தட்ட அவரோட நான் எனக்கு ஒரு 15-16 வருஷம் ஒரு நெருங்கிய அசோசியேஷன் உண்டு. வெரி ஜென்டில்மேன். அவருடைய ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்பயுமே அந்த ஸ்மார்ட் தான். என்ன எந்த விஷயத்த பேசாலும் டீப்பா பேசுறது, எந்த விஷயத்த டிஸ்கஷன் எடுத்துட்டாலும் அதை டெப்த் போய் முடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்காலர், ஒரு பேரறிஞர், ஒரு புகழ் வாய்ந்த குடும்பத்திலே வாரிசு அவர்கள் இந்த கல்லூரியினுடைய சேர்வராக இருக்கிற காலத்தில் இந்த கல்லூரி நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றிகளையும் புகழையும் அடையும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சகம் என்றுமே உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க யோசிக்கவே வேணாம். நம்ம டிபார்ட்மெண்ட், நீங்க தான் உயர்கல்வித்துறை அமைச்சரினுடைய பிரதிநிதிகள். நீங்கள் எந்த நேரத்திலும் நம்ம அலுவலகத்துக்கு வரலாம். ஜப்பான் எஜுகேஷன், ஜப்பான் லாங்குவேஜ் படிங்க, ஜெர்மனி லாங்குவேஜ் படிங்க. இதெல்லாம் நீங்க நிறைய படிக்கும் போது எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்கு. ப்ளூ காலர், ஒயிட் காலர் ஜாப் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ஒரு காலத்துல ஒயிட் காலர் ஜாப் சொன்னாங்க, அப்புறம் ஒரு காலத்துல ஐடி சொன்னாங்க, இப்ப ப்ளூ காலர் ஜாப். ப்ளூ காலர் ஜாப் என்னன்னு சொன்னா பிஏ படிச்சாலே போதும், பிஎஸ்சி படிச்சாலே போதும், பிகாம் படிச்சாலே போதும், பிசிஏ படிச்சாலே போதும். நீங்க இதுக்காக பிகாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. பிஏ பிஎஸ்சி இந்த யூஜி படிச்சுட்டு நீங்க ஒரு 1 இயர், ஒரு 6 மாசம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் N5 N4 ரெண்டையும் 6 மாசம் ஒரு வருஷத்துல முடிச்சுட்டா தமிழ்நாட்டில் கிடைக்கிற, இந்தியாவில் கிடைக்கிற 1 லட்சம் ரூபாய், ஜப்பான்ல உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அதனால உலக நாடுகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை கைத்தட்டி வரவேற்கிறது. அவ்வளவு பொட்டன்ஷியல் யூத் வேர்ல்டுல எங்க இருக்கிறாங்கன்னா இந்தியாவில் தான் இருக்காங்க. அந்த பொட்டன்ஷியல் யூத் அதிகமா எங்க இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அதனாலதான் உலகத்தில் இருக்கிற புகழ்வாய்ந்த நிறுவனங்கள் எல்லாம் நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. சோ ஐ ரெக்வெஸ்ட் யூ மை டியர் யங் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய அதர் லாங்குவேஜஸ் படிங்க. ஆனா ஆப்ஷன் தான். ஜாப்பனீஸ் படிங்க, அடுத்து ஜெர்மனி படிங்க, இங்கிலீஷ் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம். இருமொழி கொள்கையிலிருந்து நாம் என்றும் மாற மாட்டோம் என்று சொல்லி இந்த நேரத்திலே எனக்கு வாய்ப்பு கொடுத்து